என்னடி தேஜா எங்க போயிட்டு வர நீ? ஏன் உனக்கு எத்தனை நாள் ஃபோன் பண்றது நானு? எங்க போயிட்டு வர நீ? சரி சரி சீக்கிரம் இதெல்லாம் பீஸா வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் சாப்பிட்டு சீக்கிரம் வா. கிச்சனுக்கு வாட்டி சீக்கிரமா போய் அம்மாவுக்கு ஒரு பிரியாணி செஞ்சு கொடுத்துடலாம். என்னடி அக்கா சொல்ற? அம்மாக்கு பிரியாணி செய்ய போறியா? ஏடி உனக்கு ஒரு காஃபி போட தெரியாது, ஒரு டீ போட தெரியாது, நீ எப்படி பிரியாணி செய்வ? நீ சொன்ன கேளுடி, யூடியூப்ல பார்த்து பண்ணிக்கலாம்டி, சூப்பரா பண்ணலாம்டி யூடியூப்ல பார்த்து. வாட்டி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீ வாட்டி, அம்மா வரக்குள்ள செஞ்சு கொடுத்துடலான்ட்டு எனக்கு ஆசையாக இருக்குடி அம்மா சாப்பிடணுன்ட்டு. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு போறியா? என்ன டென்ஷன் படுத்தாத சரியா? நானே களைச்சு போய் தான் வந்திருக்கேன். எனக்கு கை காலை வலிக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கணும். சும்மா உண்ட விளையாட்டுக்களே நாளாக்கிட்டு இருக்காத சரியா? சும்மா வேலையை பார்த்துட்டு போக்கா, என்னையே உயிரை வாங்கிட்டு இருக்க. ப்ளீஸ் ஸ்ரீ தேஜா, இதெல்லாம் சாப்பிட்டு வாடி ப்ளீஸ் ஸ்ரீ, கெஞ்சி கேட்குறேன். அம்மாவுக்கு தாண்டி செய்யலாம், பாவட்டி அம்மாவுக்கு எதுவுமே செஞ்சு கொடுத்ததே இல்லை நான். ப்ளீஸ் ஸ்ரீ வாடி, ஹெல்ப் பண்ணுறீ. பயங்கர விவரம் தான் நீ. பீஸா ஃப்ரெஞ்சு ஃப்ரை இதுக்கு தான் வாங்கி வச்சியா? நான் கூட நீ நல்லவளாக மாறிட்டேன்னு நினச்சேன். சரி வேலையை பார்த்துட்டு போகணும், அப்புறமா வாரேன். அப்புறமா வரதுக்குலாம் டைம் இல்லடி, அம்மா வந்துடுவாங்க. சீக்கிரம் சாப்பிட்டு வா, நான் போய் வெங்காயம் முடிக்கிறேன். என்ன அம்மாட்ட அடி வாங்க மண்டைக்கு கோளார் ஆயிடுச்சு அவளுக்கு. அம்மா மாதிரி இவ்வளோ பாசத்தை பொங்கி பொங்கி கொட்டுறா என்னன்னு தெரியலையே. விஷயம் இல்லாமல் இப்படி செய்ய மாட்டாளே. என்னடி உட்காந்துட்டு சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலையை செய். சீக்கிரம் சீக்கிரம் அம்மா அப்பா வந்துடுவாங்க. சீக்கிரம் அம்மா அப்பா வரதுக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடணும் சரி? 1/2 மணி நேரம் நமக்கு டைம், அதுக்குள்ளே நம்ம முடிச்சிடணும். என்னடி ஒரு நிமிஷம் இருடி, ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கொண்டு வா, பொருளெல்லாம் கொண்டு வந்து வை, சீக்கிரம் வா. எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாச்சு. அடுத்தடுத்து சீக்கிரமா வேலையை பார்ப்போம் சரியா? தேஜா செல்ல மறந்துட்டோம்டி, அதுதான்டி முக்கியமானது, போய் எடுத்து வாப்போ. செல்லை பார்த்து பண்ணி உழப்பிக்கிட்டு விட்றாத, தெரியும்ல எப்படி பிரியாணி பண்ணணுன்ட்டு. அம்மாலாம் பண்ணியிருக்காங்களா, நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி தான் செய்யணும் சரியா? சரிடி, வரவங்க பேசிட்டே இருக்காம சீக்கிரமா அந்த அடுப்பை எடுத்து வை. என்ன நட்டவழி செய்யறாளுவோ? என்னது மளிகை ஜாமான் எடுத்து வச்சு என்னவோ பண்ணிட்டு இருக்காளுவோ? என்னவா இருக்கும்? இவ கொழுப்பு பிடிச்சாளுங்க. அவங்க அம்மாவுக்கு தெரியுமா என்னமோ பண்ணிட்டு இருக்காளுவோ. என்னன்னு பாப்போம் இரு. என்னதான் பண்றாளுவோ, என்னதான் பேச்சுக்கிறாளுவோன்னு இங்க இருந்து கேட்போம். ஆமா நட்டவழி, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம போனோம்னா உஷார் ஆயிடுவாளுவோ, நம்மள அப்புறம் வெளியே துரத்திடுவாளுவோ. இவளுக்கு என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. சரி சரி, இங்க இருந்து நின்று பாக்குறது தான் நம்மளுக்கு பெஸ்ட். இருடி செல்லு வேண்டாட்டி, நான் ஆல்ரெடி எல்லாமே பார்த்துட்டேன், மனப்பாடமும் பண்ணிட்டேன். நம்ம செய்ய வேண்டிய கரெக்டா செய்வோம். செல்ல பார்த்தோன்னா அப்புறம் டைம் ஆயிரும், அப்புறம் அம்மா வந்துருவாங்க. சரி நம்ம கரெக்டா செய்வோம். என்ன ஏடி நெட்டு வழியே இவளுக்கு சமைக்க போறாளுங்களாமா, அதனாலதான் செல்லு பார்த்து சமைக்கலான்னு இருக்காளுக்கோ தாட்டிருக்கு. சரி சரி, என்னதான் பண்றாளுவோன்னு பாப்போம். என்னத்த குசு குசு குசுன்னு பேசிட்டே இருக்கிறாளோ, வேலை செய்ய மாட்டாளுவோ. இவளுக்கெல்லாம் என்னத்த சமைக்க போறாளுவோ தெரியல. நம்மளுக்கு தான் கால் வலிக்குது. ஏதாவது ஒரு சேர் தான் பார்ட்டி உட்காருவோம். ஆமா நெட்டவழி, இங்க ஷோக்கு வந்திருக்கோம். நம்ம சேரு டைனிங் டேபிள் எல்லாம் போட்டு உட்காரதுக்கு. ஆனா வேலையை பார்த்து வா நெட்டவழி, போகலாம். எரிச்சா வந்து ஏன் அவசரப்படுற? என்னதான் பண்றாளோ நம்மளும் பார்ப்போம். ஒரு வழியா அடுப்பு பற்ற வச்சாச்சு. தேஜா அந்த சட்டி எடை வைக்கலாம் மேல. இதோ இருக்கா தாரேன். அக்கா இது மேல வைக்க முடியுமா? இது பத்துமா தெரியலையே. 10 பார்க்கலாம், வச்சு பார்ப்போம். இக்கா சட்டி ரொம்ப வெயிட்டா இருக்குக்கா, தூக்கவே முடியல. பாத்தியாட்டி தின்னு போட்டு இருக்காளுவோ. இந்த ஒரு சட்டி தூக்க முடியலையா? இவளுக்கெல்லாம் என்னத்த சமைக்க போறாளுவோ தெரியல. என்ன இவ்வளோ வெயிட்டா இருக்கு, எப்படி சமைக்கிறாங்கன்னு தெரியல. எக்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்காதுக்கா, வாக்கா வந்து தூக்கி வைக்க வாக்கா. வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ எண்ணெய் எடுத்து ஊற்றுவோம். அக்கா என்ன போதும்க்கா, எடுத்துட்டு போதும். நம்ம ஒரு 1 kg தான் செய்ய போகிறோம். 1 kgக்கு போதும்னு நினைக்கிறேன். நிறைய இருக்க மாதிரி இருக்கு. போதும்க்கா. இல்லடி தேஜா, இன்னும் கொஞ்சம் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நெய் சேர்க்க மாட்டோம், அதனால எண்ணெய் மட்டும் சேர்த்திக்கலாம். சொல்ல நீங்க பாருடி எவ்வளவு எண்ணெய் ஊத்துறான்னு. எப்படி இதை சாப்பிடுறது? என்ன லொல்லு பண்ணிட்டு இருக்கா பாரு, லொல்லு பிடிச்சவன். இவ்வளோ ஒரு வதச்சா என்ன லொல்லு பத்தியா முடிய பிடிச்சி எடுக்கிறா. வீட்டு தோலை வலிக்குது. ஏடி இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க? நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? செல்ல நோண்டிட்டு இருக்க. ஏடி உயிரை வாங்குற இப்படி? அம்மா தானடி செய்கிறோம், அதுக்குள்ள என்னடி உனக்கு அவசரம் செல்ல பார்க்க வேண்டியது? லூசு, நான் வந்து செல்ல பார்க்கல புரியுதா? பிரியாணி தேடிட்டு இருக்கேன். அதுக்கு ஏன் எட்டி உதைக்கிறா? நான் எட்டி உதைச்சேன், கையில் தானே அடித்தேன். அதுக்கு ஏன் எட்டி உதைக்கிற? வேலையை பார்த்துட்டு பேசாமல் வேலையை செய்ய இல்லையா? இவனெல்லாம் கூட வச்சிருக்கிறதுக்கு நம்மளே செஞ்சிருக்கலாம் போல இருக்கு. என்ன தொல்லை பிடிச்சவளா இருக்கிற. என்ன வந்து இப்படி சண்டை போட்டுக்கிறாளுவோ? ஒரு சமைக்கிறதுக்குள்ள இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாளுல. இந்த சமையல் எப்படி நல்லா இருக்குமா தெரியலையே. என்னத்த சொல்ல, எங்க அம்மா எப்படி வளர்த்து வச்சிருக்கு பேர்.
சரி வேடிக்கை மட்டும் பாரு, நம்ம இருக்கு ரிவ்யூஸ் கொடுக்கணும். வேடிக்கை பாரு என்னென்ன பண்றாளுவோன்னு. அடுத்தது இஞ்சி போடணும். முன்னாடி வந்து அந்த இஞ்சி எடுத்துக்கிடுவா. இந்த இஞ்சி அதுல போடு. ஐயோ நெட்டவளே, இது என்ன இஞ்சி அப்படியே போடுறாளுவோ? அடக்கடவுளே, என்ன தோல் உரிக்காம போடுறாளோ கழுகாமே போடுறாளுவோ? ஐயோ, அவளுக்கு கோவத்துல இருக்கிறாளுவோ என்ன பண்றாளுன்னு அவளுக்கே தெரிய மாட்டேங்குது. என்னத்த சொல்ல? என்னட்டி முறைக்கிற? சீக்கிரம் செய்யிட்டு, டைம் ஆகுது. நான் போகணுட்டி, போய் பாட்டிக்கணும். அடுத்தது பூண்டு எடு. பூண்டெல்லாம் போடட்டுமா? போடுட்டி, கேள்வி கேட்காத போடு. நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் என்னென்ன அடுத்தடுத்து போடணுன்ட்டு. சீக்கிரம் போடு பூண்டு. இஞ்சி பூண்டு வதக்கல, கரண்டி ஒன்று எடுத்து கொடு சீக்கிரமா. அட செவ்வந்தி, என்ன பிள்ளை இவ்வளோ வேலை செய்கிறாளுவோ? என்ன இப்படி செய்கிறாளுவோ? பூண்டு உரிக்காம போடுறாளுவோ? இத்தனை பூண்டு தேவையா? 1 கிலோ பிரியாணிக்கு எவ்வளோ பூண்டு போடுறாளுவோ பாரு. அடுத்தது வந்து கரம் மசாலா எடுடி. கரம் மசாலாவும் மஞ்சத்தூள் எடு, சீக்கிரமா போடலாம். கேட்க நல்லா தெரியுமா? கரம் மசாலா தான் போடணுமா? ஆமாட்டி, கேள்வி கேட்காம எடுட்டிங்க தீயுது. இக்க இது போதுமா அந்த கரம் மசாலா? போதும் டி, இதில் போடுடி. அடுத்து என்ன செய்ய? அடுத்தது தக்காளி எடுத்து இதில் போடுடி. இக்க தக்காளி கட் பண்ண வேண்டாமா? அப்படியே போட்டுடலாமா? கட் பண்ண வேண்டாட்டி அப்படியே போடுவோம். எடுத்தது கொஞ்சமாக மனம் வருதா இல்லையாடி? பிரியாணி வாசனை வருதா இல்லையா? ஆமாக்கா, கொஞ்சம் கொஞ்சம் வருது. அடிகாத்தி, என்ன பிரியாணி வாசனை வருதுங்கிறாளுவோ? எல்லாமே தப்பு தப்பா செய்கிறாளுவோ, ஆனால் பிரியாணி வாசனை மட்டும் வருதுங்கிறாளுவோ. எனக்கு அப்படி ஒன்றும் வரலையாட்டி. இக்கா இவ்வளவு நினைச்சா எனக்கு கோவனாக்கா வருது. என்னென்ன பாட்டம் போடுறாளுவோ பாரு, எவ்வளோ பொருள் வீணாக்குறாளுவோ பாரு. எக்கா எங்கக்கா போனாங்க இந்த அக்கா? விடியா கழுவி நல்லா நீட்டாக தான் வச்சிருக்கேன், கொண்டு வந்து போட்டால் மட்டும் போதும். ஒரு நிமிஷம் இருட்டி. அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு ஒரு கலர் கலரி விட்டுற வேண்டியதான். ஆமாக்கா, உப்பு எங்கக்கா இருக்கு? எடுச்ச வந்து இந்த கூத்து பத்தியா என்ன பண்றாளுவோன்னு? சர்க்கரை எடுத்து போடுறாளுவோட்டி உப்பு போடுற பதிலா. என்னடி இது கொடுமை? இந்த கொடுமை நான் எங்கே பார்க்கறப்ப எனக்கு தலையே சுத்துது. ஏடி நெட்டவழி, இந்த சோறை பார்த்தா எனக்கு வாமிட்ட வந்துடும் போல இருக்குட்டி. இதுக்கு மேலே இங்கே நின்று வையே, நான் வீட்டில் போய் சோறு சாப்பிட முடியாது டீ. மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன். தயவுசெய்து போயிடலாம் வாட்டி. ஓகே ஓகே, கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, அரிசியை போட்டுடலாம். கையே வலிக்குதுப்பா, கிண்டவே முடியல. ஓகே ஓகே, எல்லாமே ஓகே, கரெக்டாக இருக்குது. அடுத்து சிக்கனை போட்டுடலாமா? ஓகே, அவ்வளோதான். பிரியாணி செஞ்சாச்சு. ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி முடிஞ்சது. இனி அடுத்து தண்ணியை ஊற்றி நல்லா வேக வைக்க வேண்டியதான். அப்புறமா வந்து மல்லித்தலை, கருவேப்பிலை, மல்லித்தலை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஓகேயா? ஆமாக்கா, வாசனையே சூப்பராக இருக்குக்கா. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். ஏன் நெட்டு வழிவில் என்ன சொல்கிறாளுவோ? வாசனை சூப்பராக இருக்குன்றாளுவோ, பண்ணுறதெல்லாம் கோளாறு பண்ணிட்டு என்னத்தை சொல்கிறாளுவோ? இவளுக்கு சொல்றதை பார்த்து எனக்கே ஒரு வாய் சாப்பிடணும் போலதான் இருக்கு. என்ன பண்றது? இவளுக்கு பண்றதெல்லாம் பார்த்தா நல்லாவே இல்லை, ஆனால் நல்லா இருக்குன்றாளுவலே. என்னத்த சொல்ல, எனக்கே குழப்பமால இருக்குது. சூப்பரா செஞ்சுட்டடி, சூப்பர்ரி. ஐயோ, பிரியாணி பார்த்தாலே செம்மையா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. அம்மாலாம் சாப்பிட்டு பார்த்தாங்க நம்மளுக்கு நல்ல ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. எப்படி அக்காவோட கைப்பக்குவம் சூப்பரா இருக்கும்ல. நம்ம எது செஞ்சாலும் அம்மா வரட்டு நல்ல பேர் எடுத்துருவோம். எடி தேய்ச்சி இறக்கி வச்சிருவோமா? சூப்பரா ஆயிடுச்சு. சரி சரி, என்னடி பண்ணிட்டு இருக்கா? எக்க ஒரு டான்ஸ் ஒன்று போடலாமாக்கா? சூப்பராக ரெடியாக இருக்குக்கா, பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. டின் 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 டின். என்னடி இவளுங்க தப்பு தப்பா செஞ்சுட்டு இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காளுவோ? ஏடி நெட்டவழி, நம்மளும் டான்ஸ் போடலாமா? இன்னைக்கு வாங்கி வாங்கி கட்ட போகிறாளுங்க அவங்க அம்மாட்ட. வா வா, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு ஒரு டான்ஸ் போடுவோம்.